அதிமுக இருக்கும்போது 2019 பரந்தூரில் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அம்சம் வந்து விமான நிலையங்கள். அந்த வகையில் உதயநிதி அவர்கள் சொன்னது சரி. பட் நான் உதயநிதி திருப்பி கேட்குறேன், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க டெப்டி சிஎம் சார்? அதிமுக என்ன பண்ணாங்க? அவங்க அதிமுக பரந்தூர்னு சொன்ன உடனே பறந்து எழுந்து நிற்பாங்க. இவங்கெல்லாம் பரந்தூரை வந்து ரொம்ப வெகு மோசமாக தீவிரமாக எதிர்த்ததே நீங்கள் தான் சார் உதயநிதி சார். 21 to 26 வரைக்கும் என்ன பண்ணாங்க? நில ஆக்கிரமிப்பு மட்டும்தான் பண்ணாங்க. ஒரு 2 கோடிக்கு போடுவாங்க, 60 கோடி எடுப்பாங்க உங்க காசு. இதை வந்து எதிர்த்து தான் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இந்த எல்லா ஏர்போர்ட்ஸோடைய ஆவரேஜ் டைம் நான் சராசரி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தேன். 2019 to 2026 7 வருஷம் ஒன்றும் பண்ணல. அவன் வந்து 3700 ஏக்கர் கட்டுறான். தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு மாதத்துக்கு ஆய்வு பண்ணா எங்க வந்து வேற ஏர்போர்ட் போட முடியும்னு ஆய்வு பண்ணலாம். அந்த ஆய்வு நான் பண்ணும்போது அந்த பரந்தூர் சுற்றி இருக்கிற அந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 39 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கு. ஆதாரத்தோடு அங்கே லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் கவுன்சிலர் சொல்கிறான், மக்களோட பணத்தை எடுத்தவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லேண்ட் எடுத்தது நீங்கள் காட்டணும். அவர் இனிமேல் எதுக்கு திமுகவை போடணும்? 60 வருஷம் இருந்த திமுகவை ஒரு நடியில் அடிச்சுட்டு அவர் முதல்வர் ஆகிட்டார். செத்துப்பாம என்னங்க அடிக்கிறது? நம்ம வந்து எதிர்காலத்தை வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் எதிர்காலத்தை ஆக்குறதுக்கு நிறைய பேர் தேவை. அதில் முக்கியமான ஒருத்தர் முதலமைச்சர் ஜோசப் விஜய். எந்த ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி பண்ணும் பொழுது நிச்சயமா அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்படும். கவர்மெண்டோட கடமை என்ன? அதுக்கு போதிய அளவுக்கு காம்பன்சேஷன் பண்ணி அவங்களை நல்லா வாழ வைக்கிறது கவர்மெண்டோட கடமை. ஸ்டெர்லைட்டால நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது நடந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளவு அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதை வந்து ஒரு கவர்மெண்ட் வர்சஸ் மக்கள் கொண்டு வந்து ஒரு அரசியல் பொருளாக்குனது தப்பு. அன்னைக்கு ஸ்டெர்லைட் தான், இன்னைக்கு பரந்தூர். இட் வாஸ் அ டிஎம்கே பிளான். ட்ரெண்டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூப்பரான கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. நேற்றுலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான நியூஸ், பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து அவருன்னு சொல்லி பரந்தூர் பறக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவர் வாயாலே சட்டசபையில் அறிவிச்சிட்டாருன்ற போது எப்படி பார்க்குறீங்க சார் விஷயம்? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு தெரியணும். ஒரு ஏர்போர்ட் முடிவு எப்படி மக்களை வந்து பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரந்தூர் வந்து ஒரிஜினலாக அனௌன்ஸ் பண்ணது வந்து 2019. ஓகே. அதிமுக இருக்கும்போது 2019 பரந்தூரில் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை ரொம்ப தீவிரமாக எதிர்த்தது யார்? நம்ம திமுக ஆளுங்க தான் நல்லா எதிர்த்தாங்க. கத்துன்னு கத்தி நீங்கள் விவசாயிகளுடைய ரத்தத்தை உரியிறீங்க இதுன்னு பேசி பண்ணாங்க. 2021 வராங்க திமுக. 21 to 26 வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 வருஷம் பரந்தூரில் பண்ண போகிறோம்னு திருப்பியும் அறிவிக்கிறாங்க. சட்டசபையிலையும் சொல்கிறாங்க, பல மேடை பேச்சிலும் சொன்னதை நானே கேட்டிருக்கேன். ஆனால் 21 to 26 வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஏர்போர்ட்டை கட்டினாங்களா? இல்லை. போர் பாதையில் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் அந்த பரந்தூர் சுற்றி இருக்கிற நிலத்தையும் நில ஆக்கிரமிப்பு மட்டும்தான் பண்ணாங்க. 4 நாள் லேண்ட் எடுத்தாங்க. ஃபுல்லாக அந்த லேண்டு கம்ப்ளீட்டாக ஓன்டு பை ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு தான் நான் பேசுகிறேன். ஃபுல்லாக லேண்ட் எடுத்துடுறாங்க. லேண்ட் எடுத்துகிட்டு இதே தான் அது டிஎம்கேவோட ஸ்டைல். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் லேண்டெல்லாம் வாங்கி முடித்து தீர்த்துட்டு G² முதல்ல ஆட்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கட்டுவாங்க. அப்போ கட்டின உடனே ஒவ்வொருத்தருடைய லேண்டு 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு ஒரு சாமானிய தமிழன் ஒரு பேங்க்கில் போட்டோ அவன் காசு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோ 5 to 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் 2 மடங்கு ஆகும். அப்பா நான் வந்து 2 மடங்கு என் காசு ஏற்றுட்டாங்க. இவங்க வந்து ஒரு டப்புன்னு ஒரு ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே அவங்க நிலத்தோடைய விலை 10, 20, 30 மடங்கு போகும். ஒரு 2 கோடிக்கு போடுவாங்க, 60 கோடி எடுப்பாங்க. உங்கள் காசு டபுள் பண்ணுறாங்கல்ல 30 வாட்டி. இதை வந்து எதிர்த்து தான் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து அவருடைய இன்டென்ட் நான் வந்து பாராட்டுறேன். திருப்பி நான் சொல்கிறேன், நான் பாஜக ஆள். ஆனால் வந்து விஜயோடைய இன்டென்ட் ஒரு நல்லது பண்ண நினச்சி பண்ணுறாரு. பட் முதல் முறை பண்ணுறாங்க. அங்கங்கே ஸ்லிப் வரும்போது நம்மளை போல் சமூக ஆர்வலர்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்கிறேன், அதுக்கு பதிலாக என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்பான். இல்லைங்க அதுக்கு பதிலாக இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இல்லைனா இந்த கீமோதெரப்பி. ஒரு மாற்றுப்பாதை ஒன்று கொடுக்கணும். அது நம்மளுடைய கடமை. இங்கே வந்து ஏர்போர்ட் இல்லை, அவ்வளோதான்.
அப்படின்னா வேறு எங்கே பண்ண போகிறீங்க தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடந்த ஒரு மாதத்தில் ஒழுங்காக ஒரு ஆய்வு பண்ணி வேறு எங்கெல்லாம் பண்ணால் நான் ஒன்றும் வேலை. நேற்று இரவு 4-5 கூகுள் ஜெமினை, பர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி, 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார்ட்டும் பேசினேன். ஏன்னா இந்த பரந்தூரை பற்றி பேச போகிறோம். எல்லோரும் சொன்னாங்க ஒரே ஒரு மாதத்துக்கு ஆய்வு பண்ணால் எங்கே வேறு ஏர்போர்ட் போட முடியும்னு ஆய்வு பண்ணலாம். அந்த ஆய்வு நான் பண்ணும்பொழுது மதுராந்தகம் வந்துச்சு, திண்டிவனம் வந்துச்சு, ஸ்ரீபெரும்புதூர் நம்பர் 1 இடத்துல வந்துச்சு. ஓகே, ஸ்ரீபெரும்புதூர் டு ஒரகடம் நம்பர் 2ல் வந்துச்சு. அதுக்கு காரணங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் சென்னை ஏர்போர்ட் 400-300 ஏக்கர் இருக்குங்க. 300-400 ஏர்போர்ட். ஹலோ, பெங்களூர் ஏர்போர்ட் 5000 ஏக்கர். விதேஷ் ஸ்டைலில் சொன்னால் ஹைதராபாத்தில் 5500 ஏக்கர் இருக்குது. நம்ம 300-400 ஏக்கர்லேருந்து நம்ம மாடு தட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம கண்ணு முன்னாலே இந்த எல்லா ஏர்போர்ட்ஸோடைய ஆவரேஜ் டைம் நான் சராசரி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தேன். 30 மாதம், 31 மாதம், அதாவது 2.5 வருஷம் 5000 ஏக்கர் பண்ணுறான். இங்கே 2019 நம்ம தமிழ் ஆட்கள், முதல்ல அதிமுக, அப்புறம் திமுக, இப்போ தாவேகா, 2019 2026 7 வருஷம் ஒன்றும் பண்ணல. 7 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க? 3.5 வருஷம். இந்த டைமில் 2 ஏர்போர்ட் கட்டியிருக்கலாம். இப்போ பெரிய ஏர்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தமிழ்நாடோட சென்னை ஏர்போர்ட். அஃப்கோர்ஸ் நம்ம மதுரை திருச்சிலாம் ரொம்ப குட்டி சின்ன ஏர்போர்ட்ஸ். மேஜர் மெட்ரோ ஹப்ஸ் நம்மளதும் கரெக்டாக தான் சின்னது. போபாலில் பெருசாக இருக்குது, அகமதாபாத் அவ்வளோ பெருசாக இருக்குது, மும்பை அஃப்கோர்ஸ் வெரி பிக், ஹைதராபாத் ஹியூஜ், பெங்களூர் ஹியூஜ், எல்லாம் 1000-1500. இப்போ விசாகப்பட்டினம் டெக்னிக்கலி Tier 2 Tier 3 சிட்டியாக இருந்து சமீபத்தில் Tier 1 சிட்டியாக இருக்குது. அவன் 3500 ஏக்கர் கட்டுறான். நம்ம இன்னும் 300-500லேருந்து கெத்து காட்டிகிட்டு இருக்கோம். ஏன்? ஒரு பெரிய விமான நிலையம் இருந்தால் அங்கேருந்து நிறைய போக்குவரத்து இருக்கும், சுற்றி இருக்கிற கடைகள், சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ், சென்னையில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அதிகரிக்கும், நம்பர் ஆஃப் கான்ஃபரன்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். கருத்தரங்குகள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு சரவண பவன் கடையிலேருந்து, கையேந்தி பவன் கடையிலேருந்து அவங்களுக்கெல்லாம் வளரணும். ஸோ ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு தமிழ்நாட்டுக்கு வரணும்னா விமான நிலையம் பெருசாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. நீங்கள் வரலாறில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ விசாகப்பட்டினம் அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கான், சுற்றி விறுன்னு 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், கையேந்தி பவன் எல்லாம் போட்டாங்க. எல்லாமே நெட்டில் இருக்குது. நம்ம நெட்டில் அடுத்த சினிமா என்ன வருது ரஜினி பார்க்குறத விட இது பார்த்தா எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அப்படி அவங்க வளர்க்குறான். ஸோ நம்ம தமிழ்நாடு வளர்க்கணும். நம்ம 12,000-13,000 கோடி பின்னடைவில் இருக்கோம். ஒர்ஸ்ட்டு ரொம்ப கடன் இருக்கிற நாடுன்னா மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். அந்த சுச்சுவேஷனில் வளர்த்தோமா, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோமா, முதலீடு கொண்டு வந்தோம்னு பார்க்குறதுக்கு பதிலாக தாவேகா கவர்மெண்ட் திமுக அவங்க அடித்தது அரசியல் படியே சரியான மார்க் தான். ஆனால் தமிழ்நாடோடைய வளர்ச்சிக்கு பொருளாதார ஒரு தடத்துக்கு சரியாக இல்லை. இன்னொரு இடம் எடுத்துருக்கலாம். ஏன் நம்ம சொல்கிறோமே இது மாதிரி விஷயங்கள் நிறைய. நான் விஷயம் சொல்கிறது சிஎம் வரைக்கும் போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் வருது, பின்னூட்டம் வருது. இந்த 4 இடங்கள் பாருங்கள், ஸ்ரீபெரும்புதூர் பாருங்கள், ஒரகடம் பாருங்கள், இந்த செய்யார் ஏரியா பாருங்கள், திண்டிவனம், மதுராந்தகம். இதில் நீங்கள் போட்டு கணிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஓய்வான ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் நம்பர் 1 வருது. பரந்தூருக்கு பண்ணும்பொழுதே ஸ்ரீபெரும்புதூர் நம்பர் 2, பரந்தூர் நம்பர் 1 தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ ஏன் ஸ்ரீபெரும்புதூர் விட்டாங்க? ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் நிறைய டெவலப்மெண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ 4000-5000 நிலப்பரப்பு ஏக்கர் எடுக்கணும்னா பல ஆட்கள் கட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டில் இடிக்கும், இந்த ஃபேக்ட்ரியில் இடிக்கும், அதை அக்வயர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும், கேஸ் ஆகும் தான் இங்கே வந்தாங்க. பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் கூட ஸ்ரீபெரும்புதூர் டு மதுராந்தகம் காரிடார், ஸ்ரீபெரும்புதூர் டு ஒரகடம் காரிடார் இங்கே பண்ணிங்கன்னா ஒரகடம்லையும் ஸ்ரீபெரும்புதூர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஊரில் இருக்கிற ஐஃபோன்லாம் இங்கே தான் பண்ணுறானுங்க. இங்கேருந்து பண்ணிட்டு அங்கே அனுப்பி நமக்கு 10 மடங்கு விற்கிறான். அது டிஃப்ரெண்ட் மேட்டர். அப்போ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இருக்குது. அவங்கெல்லாம் வர்றதுக்கு ஈஸி. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு அந்த ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஜெர்மன் கம்பெனியாக இருந்தாலும், அமெரிக்கன் டக்குன்னு அங்கே இறங்கிடலாம். அவங்க இருக்கிறதுக்கு ஹோட்டல் வரும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வரும். அப்படியே சுற்றி அந்த ஏரியா மேலே ஏறும். ஸோ தாவேகாக்கு முதலமைச்சருக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் 1 மாதம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி வேறு எங்கே போடலான்னு பார்த்து அப்புறம் பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். திமுகவுக்கு சொல்லுவேன், நல்லா எடுத்தீங்கல்ல, இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுங்க. தாவேகாக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன், அந்த பரந்தூர் சுற்றி இருக்கிற அந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 39 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்குது. அந்த 39 எம்எல்ஏல 32 33 தாவேகா, 4 அதிமுக, 2 திமுக.
இந்த எம்எல்ஏங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆய்வு பண்ணி ஏன் பண்ண முடியாது, பட்டுன்னு பண்ணிட்டு இருக்கணும். அப்பா பண்ணாரா ஆத்தா பண்ணாலும் பார்க்குறது பார்த்தா டப்புன்னு கூப்பிட்டு 39 பேருக்கு யாருப்பா நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடம் நம்ம வெளியில் எடுத்துனா ஒன்று சொல்கிறேன்ல, இந்த சொல்கிறது உண்மையாக மக்கள்கிட்ட பாருங்கப்பா, இந்த 39 எம்எல்ஏ தகுதியில் எல்லா நிலத்தை எடுத்ததும் திமுக எம்எல்ஏங்க, திமுக மந்திரிங்க, திமுக எம்பிங்கன்னா இது மாதிரி உண்மைகள் மக்களோட மனசில் நல்லா பதியும். ஏனென்றால் ஆதாரத்தோடு அங்கே லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் கவுன்சிலர் சொல்கிறான். இது முதலமைச்சரால் செய்ய முடியும், இது அவர் செய்யணும். நான் மக்களோட பணத்தை எடுத்தவங்கள விட மாட்டேன், பணத்தை எடுக்க மாட்டான், எடுத்தவங்களையும் விட மாட்டேன்னு சொல்கிறாருல, எடுத்தவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் பண்ணணும். கூப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பண்ணணும். எம்எல்ஏஸ் நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க, சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பிடிக்கலாம், மக்களிடம் நீங்கள் எடுத்து காட்டலாம். நாங்கள்லாம் சொல்கிறோம் சமூக ஆர்வலர்கள், இதனால தான் 5-6 வருஷம் எடுத்தாங்க, எல்லாத்தையும் லேண்ட் எடுத்தாங்க. அந்த லேண்ட் எடுத்தது நீங்கள் காட்டணும். இதையும் காட்டிட்டு இதுக்கு பதிலாக நான் போய் ஒரு இடத்துல பண்ணுறேன்னு அவர் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அவர் சொல்லியிருந்தா இது சரியாக இருந்திருக்கும். ஹாஃப் மட்டும் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தான் முதலமைச்சருக்கு நான் சொல்கிறது. ஆனால் திமுகவுக்கு நீங்கள் பண்ண மண்டவாளம் தான் இப்போ தண்டவாளத்துக்கு மேலே வருங்கிறது உண்மைங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இருந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த முடிவை அவசரமாக அறிவிச்சாரு, இந்த 100 நாளில் அறிவிச்சாரு அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் வருது சார். எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து? நான் தாவேக்காவும் இல்லை, திமுகவும் இல்லை. நான் ஒரு நேஷனலிஸ்ட், தேசியவாதி. நாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். அப்படி இருந்தோம் நீங்கள் பார்க்குறது அவர் அரசியல் செய்வதற்காக, திமுக ஒரு வச்சு செய்கிறதுக்காக அவர் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், ஊழலை வச்சு செய்கிறதுக்கு அவர் பண்ணுறாரு, லஞ்ச லாவண்யத்தை வச்சு செய்கிறதுக்கு அவர் பண்ணுறாரு. நம்ம ஒரு இடத்த அமைச்சராகிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்ம ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வாங்குகடா இங்கே நிலத்தை, நம்ம அப்புறம் ஏர்போர்ட் இங்கே போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள எதிர்த்து பண்ணுறாரு. அவங்க திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அதை பார்க்கலாம். அப்படி அந்த திமுக கிட்ட சொல்கிறேன், 5 வருஷம் என்ன பண்ணாங்க? 3 வருஷத்துல ஒருத்தனும் கட்டுறான், விசாகப்பட்டினத்தை கட்டுறான், ஹைதராபாத்தில் கட்டுறான், பெங்களூரில் கட்டுறான். நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணீங்க? அதிமுக அதுக்கு முன்னால் 2 வருஷம் என்ன பண்ணாங்க? இவர் என்ன 3 மாதம் தானுங்க ஆகிருக்கு. ஸோ எல்லாமே அம்பேத்கர் ஐயா சொன்னால் போல் இந்தியாவில் எப்போவுமே நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கும். 2 பக்கமும் நம்ம கேட்டு சரி இது சரியானு பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பக்கம் சாயாமல் சான்றோர்களாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் 3 மாதம் தானே வந்திருக்காரு. நீங்களாம் 5 வருஷம் கொள்ளை அடித்து லேண்டு வாங்கினீங்கன்னா ஊழலுக்கு எதிர்த்தும் லஞ்ச லாவண்யத்துக்கு எதிர்த்தும் அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி நிலத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணீங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்திருக்கும், வழியில் பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கு வந்திருக்கும், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்திருக்கும். இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே திருப்பி நிலம் விலை ஏறாதுப்பா அடுத்த 10 வருஷத்துக்கு கடங்கடான்னு சொல்கிறாரு. தட் இஸ் ஆன்டி கரப்ஷன், ஆன்டி பிரைவ், ஆன்டி நெப்போட்டிசம்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்றி விடுறது. அப்படி நம்ம நினைக்கணும். அவர் தாங்க திமுக, அவர் இனிமேல் எதுக்கு திமுகவை போடணும்? 60 வருஷம் இருந்த திமுகவை ஒரு நடியில் அடிச்சுட்டு அவர் முதல்வர் ஆகிட்டார். அப்பவே அவர் திமுகவை போட்டார், திரும்பி போட முடியாது. செத்துப்பாம என்னங்க அடிக்கிறது? மக்களிடம் எடுத்து காட்டணும். அப்போ இன்னொரு எம்எல்ஏ ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அந்த எம்எல்ஏவுக்கு தெரிஞ்ச ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்கடான்னு சொல்லும்போது அதிரணும். அப்படி தான் நம்ம எதிர்காலத்தை ஒரு டிரான்ஸ்பேரண்ட் எதிர்காலத்தை ஆக்குறதுக்கு நிறைய பேர் தேவை. அதில் முக்கியமான ஒருத்தர் முதலமைச்சர் ஜோசப் விஜய். நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்று உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. தமிழ்நாடு வளர்ச்சியை இந்த அரசு கெடுக்குது, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முடிவை எடுத்திருக்கவே கூடாது, பரந்தூர் ஒரு நல்ல விமான நிலையம் சஜஷனா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் வளர்ச்சி வகையாக நீங்கள் இதை பார்க்குறீங்களா? ஒரு வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுலையும் கொஞ்சம் உண்மை இருக்குது. ஓகே. நான் விமான நிலையத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் மற்ற மக்களுடைய அந்த பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இது ஃப்ரீ கொடுத்துட்டு பார்க்குறேன். அது ஒரு பக்கம் பண்ணலாம், அது சும்மா ஒரு ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு. ஆனால் நாட்டோட ஒரு அஸ்திவாரத்தை பலப்படுத்துறதுக்கு, நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அம்சம் விமான நிலையங்கள். அதில் வேறு எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை. அந்த விமான நிலையங்களில் அந்த தடங்களை சரிப்படுத்தணும், புதுசாக்கணும். ஸோ அந்த வகையில் உதயநிதி அவர்கள் சொன்னது சரி. பட் நான் உதயநிதி திருப்பி கேட்குறேன், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க டெப்டி சிஎம் சார்? 2021 2026 தப்புன்னு நீங்கள் சொல்வீங்க. நான் டிபிக்கல் திமுக சார், நான் டெப்டி சிஎம் ஆனது 2023 2024 தான் சொல்வீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். திமுக என்ன பண்ணாங்க 5 வருஷம்? பரந்தூர் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுது? 2019. அதிமுக என்ன பண்ணாங்க? அவங்க அதிமுக பரந்தூர்னு சொன்ன உடனே பறந்து எழுந்து நிற்பாங்க இவங்கெல்லாம்.
நீங்கள் வந்து விவசாயிகளோட உங்க உரிமைகள் எடுக்கிறீங்க, மக்களோட உரிமைகள் எடுக்கிறீங்க, குடிசை வாழ் மக்களோட உரிமை எடுக்கிறீங்கன்னு அவங்க குதிச்சு கத்துனது என் காதில் இன்னும் இருக்குது. ஸோ அது பரந்தூரை வந்து ரொம்ப வெகு மோசமாக தீவிரமாக எதிர்த்ததே நீங்கள் தான் சார், உதயநிதி சார். சரி 2021 சொன்னீங்க நாங்கள் வந்து புதுமைப்படுத்த போகிறோம், மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்க போகிறோம்னு சொன்னீங்க. ஓகே சார், 21 to 26 என்ன சார் பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே சார். 26 தான் சார் இது வந்துச்சு. நீங்கள் சொல்லலாம் இல்லை 5-6 வருஷம் ஆகும் நாங்கள் ஆய்வு எடுத்து அப்புறம் நாங்கள் ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு. அப்போ சுற்றி பாருங்கள் சார், ஆந்திர பிரதேஷ் பாருங்கள் சார், தெலுங்கானா பாருங்கள் சார், கர்நாடகா பாருங்கள் சார், குஜராத் பாருங்கள் சார், அந்த எல்லா இடத்தையும் 30 நான் சராசரி பார்த்தேன் 31 months தான் இந்தியன் மெகா ஏர்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எல்லோரும் போட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க, போங்க உங்கள் கூகுளுக்கும் ஃபோனுக்கும் போங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்கும். சராசரி இந்திய விமான நிலையம் 31 வருடத்தில் கட்டப்படுகிறது எல்லா மாநிலங்களும். அப்போ ஏன் நமக்கு வந்து 7 வருஷம் ஆயிருக்கு, 19லேருந்து 26 வரைக்கும்? அதுக்கு வந்து அதிமுக ஆட்சியும் பதில் சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு இவங்க வந்து கட்டவே விடலை. ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கண்டனம் பண்ணுறாங்க. இவங்க வந்த உடனே பரந்தூர் வந்து நல்ல இடம் ஆயிடுச்சு. நிலம் வாங்கலாமே, ரியல் எஸ்டேட் ஏற்றலாமே, G2 போடலாமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் வாங்கினீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கிட்டே அதே சமயத்தில் கட்டியிருக்கலாம். ஃபுல்லாக வாங்கி முடிச்சிருவாங்களாம். எல்லாம் பண்ணிவிட்டு ஆட்டையை போட்டு அப்புறம் நாங்கள் வந்து இது பண்ணோம்னா எப்படிங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணல. உங்களுக்கு ஐ எம் சாரி, ஆனால் எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் நல்லா பரிச்சயமானவர் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அது மாதிரி கேட்குறதுக்கு பொதுவாக மக்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அந்த உரிமையை 5 வருஷம் கையில் விட்டு ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதனால் உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு மக்களுக்கு தெரியணும். இட் வாஸ் அ டிஎம்கே பிளான், நத்திங் டன் பிட்வீன் 21 and 26ங்கிற உண்மை மக்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு பொதுவான கேள்வி ஒன்று வருது சார். இப்போ பரந்தூருக்கு பதிலாக இன்னொரு இடம் சூஸ் பண்ணாலும் அங்கே இருக்கிற வாழ்வாதார மக்களோட பாதிப்பு வராதா, இல்லை அங்கே ஒரு மக்களோட வாழ்வியல் பாதிப்பு வராதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? விஜய் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. மக்களுக்கு தெரியணும், எந்த ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி பண்ணும்பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இது உண்மைதான். நீங்கள் ஒரிஜினல் ISRO கட்டும்போது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கட்டும்பொழுது, அப்பேற்பட்ட ஹோமி பாபா போய் கையை தூக்கி கையேந்தி கேட்டாரா அங்கே பாதிரியார்கிட்ட. அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த பாதிரியார் எல்லாரையும் கூப்பிட்டு, பரவாயில்லைங்க ஒரு நல்ல விஷயம் இந்தியாவோட அட்டாமிக் ரிசர்ச் கொடுக்கலான்னு சொல்லி அந்த சர்ச்செல்லாம் காலி பண்ணி உடச்சி கட்டினது தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அவங்க ஒன்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலையே. ஓகே, எப்போ ஒரு ஆனால் அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் இந்தியா எப்படி இருக்குது? இப்போ அப்துல் கலாம்ங்கிறோம், ஹோமி பாபாங்கிறோம், ISROங்கிறோம், நில ஆய்வுங்கிறோம். அது எல்லாமே நிறைய விஷயம் வருது ISRO அண்ட் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில். ஸோ எந்த ஒரு பெரிய விஷயம் கட்டும்பொழுது ஒரு சிலருடைய வாழ்வாதாரம் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். அப்போ தான் இந்த கம்யூனிஸ்ட், இந்த இடது சார்பியர்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்காக நான் கஷ்டப்படுறேன். தனுஷ் அசுர படத்தில் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு நினைப்பேன். வந்து மேதா பட்கர் இருந்தாங்க. அந்த நர்மதா டேம் கட்டும்போது நான் கூட ஒரு மாணவனாக இருக்கும்போது மேதா பட்கர் கவர்மெண்ட் ஒரு ஸ்தாபன எதிர்ப்பு இருக்கும்ல மாணவர்களுக்கு, கவர்மெண்ட் இப்படி பண்ணுறான்டான்னு. இப்போ வயசாகிட்டப்புறம் அதனால் வந்து ஆமாம் 10,000-15,000 பேருக்கு வந்து மூமெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் 30-40 லட்சம் பேருக்கு நீர் கிடைக்குது. ஸோ மகாபாரதத்தில் போட்ட மாதிரி ஒரு தனி மனிதன் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கணும், குடும்பம் கிராமத்துக்காக விட்டு கொடுக்கணும், கிராமம் நாட்டுக்காக விட்டு கொடுக்கணும். அதுதான் இது. அது சான்ஸ்கிருத்தில் சொன்னால் ரகு தாத்தாண்டுவாங்க, வடநாட்டுக்காரம்பாங்க. கரெக்டு தான். அதாவது ஒரு கிராமமோ 4 கிராமமோ நாட்டுக்கு நாங்கள் விட்டு தரோங்கிற சொல்லுறது அவங்களுடைய கடமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன்னு நமது அம்பேத்கர் ஐயா எழுதின கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரையில் போட்டிருக்கான். ஸோ எனக்கு ரைட்டு என் உரிமைங்கிறோம். நமக்கு டியூட்டியும் கடமையும் இருக்குது. அந்த கடமை வந்து விட்டு கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டோட கடமை என்ன? அப்பா உனக்கு வந்து உன் லேண்ட் வந்து 5-10 லட்சத்துக்கு இருந்துச்சு, நான் அது 20 லட்சத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறேன், உனக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன், உனக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே டிப்டாப் வீடுன்னா மாவீரனில் வந்து கட்டி கொடுத்தாங்களே, மாவீரன் சினிமாவில் சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி வீடு இல்லாமல் டப்புன்னு விடுற வீடு இல்லாமல் சரியான வீடு, சரியான போக்குவரத்து வச்சு பண்ணுறது கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்மதா சரோவர் டேமில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணேன். ஸ்டூடெண்ட் ஆக வளர நம்மளும் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் போனோமே, கண்டன ஆர்ப்பாட்டம் ஜாலியாக இருக்காங்க அவங்க எல்லாரும். ட்ரைபல்ஸு அவங்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் ட்ராமா சினிமாவில் காட்டுற மாதிரி. ஸோ ஓவரால் நம்ம பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விஜய் கேட்ட கேள்வி உரகடம்லையோ செய்யாறுலையோ திண்டிவனம் மதுராந்தகம் கட்டும்பொழுது இன்றைக்கி மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் கூட ஒரு விஷயம் பண்ணும்பொழுது
அதில் வந்து அங்கே வாழ்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுக்கு போதிய அளவுக்கு காம்பன்சேஷன் பண்ணி அவங்கள நல்லா வாழ வைக்கிறது கவர்மெண்ட்டோட கடமை. அது அவங்க பண்ணலைன்னா அவங்க கேட்பாங்க, எங்களை மாதிரி ஆளுங்க கேட்போம், கண்டனம் தெரிவிப்போம், கலாட்டா பண்ணுவோம். அதில் 5000 பேர் மாற்றினாங்களா? ஆனால் ஒரு விமான நிலையம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 2-3 கோடி பீப்புளுக்கு நல்லது வரும். ஸோ அந்த 5000 பேர் சொல்லணும், சரி சார் 2 கோடிக்கு நான் நல்லது பண்ணுறோம், ஆனால் நீங்கள் சரியான வீடு எங்களை கட்டி கொடுங்க நல்லா. அப்போ தான் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், பீப்புள் ஃபார் த கவர்மெண்ட்டுங்கிறோம். இந்த சுச்சுவேஷனில் தான் நான் சொல்லுவேன், இதுக்கு வந்து ஆன்சிலரி ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபண்ட்ஸ் எடுத்து கவர்மெண்ட் சரி அதுக்கும் நான் வைக்கணும்னு நினைக்கணுமே தவிர, இருக்கிற காசெல்லாம் இருக்காத ஒரு சமயத்தில் நான் இதை ஃப்ரீயாக கொடுப்பேன், அது ஃப்ரீயாக கொடுப்பேன், எம்எல்ஏக்கு நான் கார் வாங்குவேன்னு முதல்வர் சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறது இதனால தான். ஏன்னா இது கட்டும்போது அந்த காசு தேவைப்படும். எம்எல்ஏக்கு ஆல்ரெடி 10 கார் வச்சுருக்கிற எம்எல்ஏக்கு நான் இன்னொன்று கொடுக்குறேன் சொல்லி அவங்கள சோப் அடிக்கிறதுக்கு இது டைம் இல்லை. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம பார்க்கணும். இதுதான். ஸோ ரிமெம்பர், கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்களா இப்போ வாழ்வாதாரம், ஸ்டெர்லைட், ஸ்டெர்லைட்டில் போட்டாங்கடா, கவர்மெண்ட் போட்டாங்கடா. ஸ்டெர்லைட்டால் நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது நடந்துகிட்ருக்கு, எவ்வளவோ மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம், ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சாப்பாடு, அந்த பசங்க காலேஜுக்கு போக முடியும், நாட்டுக்கு அவ்வளோ நல்லது வந்திருக்கும், தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோ அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதை வந்து ஒரு சினிமா மாதிரி கவர்மெண்ட் வர்சஸ் மக்கள் கொண்டு வந்து ட்ராமா பண்ணி கவர்மெண்ட்டு சுட வச்சு கலாட்டா பண்ணி அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக ஆக்கி ஒரு அரசியல் பொருளாக்குனது தப்பு. அன்னைக்கு ஸ்டெர்லைட் தான், இன்னைக்கு ஒரகடம், அவர் இன்னைக்கு பரந்தூர், இது மாதிரி பல விமான நிலையங்கள் வரும், பல மெட்ரோக்கள் வரும். அப்போ மக்களை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நிலப்பரப்பு அவ்வளவுதான் இருக்குது, மக்கள் ஜனத்தொகை வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் வந்து மக்களாக எது நியாயமோ சொல்லி பண்ணணும். சமூக ஆர்வலர்கள் இருக்கும் பொழுது அநியாயம் நடக்க விடக்கூடாது. சார், நீங்கள் சொல்கிற இதே டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஏர்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் தமிழ்நாடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி இல்லை. குட் கொஸ்டின். ஒரு ஜப்பான்லேருந்து கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 3-4 கம்பெனி இங்கே போட்டிருக்கோம், ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியா கிட்ட. கொரியாவிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஹுண்டாய்க்கு. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் வந்து அங்கேருந்து அங்கே போகணும். ஓகே. பெரிய பெரிய முதலீடுகள், இன்னும் சர்வதேச முதலீடு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு கான்ஃபரன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் முதலீடு பண்ணுறாங்க, 10,000 கோடி போடுறாங்க, 30,000 கோடி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 10,000-30,000 கோடி போடுறவங்க சும்மா காசு செக் எழுதிட்டு சும்மா இருக்க மாட்டான், காசோலை எழுதிட்டு. அவன் வந்து வாரத்துக்கு ஒரு 2 பேர் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க, மாதத்துக்கு ஒரு 10-20 பேர் வந்துட்டு போய் ஒரு வாரம் தங்கிட்டு போவாங்க. அப்போ ஒரு கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் 100 நாள் வெளியிலேருந்து வந்துட்டு போவாங்க. 40 கம்பெனி போட்டிங்கன்னா இன்டூ 100 days 4000 விடுதி நாட்கள், 4000 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ். இப்போ அப்படின்னா ஒரு 200 பெட்டு இருக்கிற ரூம் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல், அது மாதிரி 25 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும் இவங்க வரதுக்கு. அப்போ ஒவ்வொரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் 1000 பேர் வேலை செய்வோம். அப்போ 200 ஹோட்டலில் 1000 பேர் வேலை செஞ்சு 2 லட்சம் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை. அவன் 2 லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம், எல்லாமே வளரும். அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வரணும், வெஜிடபிள் மார்க்கெட்டுக்காரனுக்கு வரும், மீட்டு வரணும், மீட்டு மார்க்கெட்காரனுக்கு. ஸோ நம்ம பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரமிட் மாதிரி மேலே ஆரம்பித்து அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் வந்து ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்னா அந்த வெயிட்டரோட குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் போய் சேரும். ஸோ அப்படி நம்ம நினைக்கணும். ஸோ எங்கே நம்ம கட்டினாலும் இன்டர்நேஷ்னல், அதுவே லோக்கல் ஃபுல்லாக வந்துட்டு போகிறான், திருச்சியில் வரான் பார்த்துட்டு போகிறான், அந்த அளவுக்கு ஹோட்டலில் தங்க மாட்டான், அந்த அளவுக்கு விமான நிலையத்தை பயன்படுத்த மாட்டான், அந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போட மாட்டான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாமே டேட்டா இருக்குது, தரவுகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து வாங்கிட்டு போகிறான், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு போகும்பொழுது பெருசாக அப்படி பர்ச்சேஸ் நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களோ ஜாப்பனீஸ்காரங்களோ அல்லது சைனீஸ்காரங்க ரொம்ப பிடிக்காது, இன்னொரு விஷயம், வந்துட்டு போகும்பொழுது கடையில் எல்லாம் வாங்கிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு வந்து டாலரில் வாங்குற ரொம்ப கம்மி. அந்த கடைக்காரனுக்கு நான் இப்போவே நினைப்பேன், சரி பரவாயில்ல, கடைக்காரனுக்கு கொஞ்சம் அவன் காசு சம்பாதிக்கிறான், அவன் வீட்டில் வந்து அவங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கணுன்னா மேக்ஸிமம் பர்ச்சேசிங் பவர் பர் பர்சன் பிபிபி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். துபாயில் என்ன இருக்குது, துபாயில் நம்மளை மாதிரி ரொம்ப ஸ்கில்டு பீப்புள் இருக்காங்களா? இல்லை. நம்மளை மாதிரி கனிம வளம் இருக்கா? இல்லை. துபாயில் என்ன இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை. துபாய்க்கு வெளியில் தான் இருக்குது. துபாயில் மரங்கள் காடுகள் இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை. துபாயில் மண் இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்களா? மண் இருக்குது, ஆனால் அது வந்து பாலைவன மண். நம்ம தாமரை மணி ஆற்று மண் அடிச்சு தூக்கிட்டு போகிறாங்களே நம்ம அமைச்சர்கள்லாம், அப்படி இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க,
நாங்கள் ஹோட்டல்ஸ் கொடுக்குறோம், பார்ஸ் கொடுக்குறோம், நல்ல கான்ஃபரன்சஸ் பண்ணுங்கள், டியூட்டி இல்லை, எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு போங்க. அதாவது வெளிநாடுகள்லேருந்து வர்ற காசு தான் துபாய்க்கு, அதுவும் பொதுவாக இந்தியாவிலேருந்து தான் ஜாஸ்தி வருது. அப்படி சென்னையை மாற்றணும் என்றால் வெளிநாட்டிலேருந்து மற்றவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு விமான நிலையம் வேணும். துபாய்க்கு இங்கே ட்ரெயின்லேயே போவானுங்க. துபாய் ஏர்போர்ட் உலகத்துலேயே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டில் 2 டாப் 2 டாப் 3 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 10,000 ஏக்கர் இருக்கும். துபாய் நடந்தாலே டயர்ட் ஆகிடும். அந்த அவ்வளோ பெரிய ஏர்போர்ட். ஒன்றுமே இல்லாத ஊருக்கு, நம்ம ஒரு அண்ணா நகர் கீழ்பாக்க பெரம்பூர் வரைக்கும் இருக்கிற ஊருக்கு 10,000 ஏக்கர் ஏர்போர்ட்னா எதுக்கு? எல்லாம் மக்களை வந்து ஆகர்ஷணப்படுத்தி வர வைக்கிறதுக்கு. ஹாங்காங்கில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, எல்லாரும் ஆகர்ஷணப்படுகிறது. அடுத்து நம்ம கொழும்பில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஆகர்ஷணப்படுத்தணும். வெளியூர் மக்கள் எவ்வளோ உள்ளே வராங்க, அவன் பார்த்துட்டு சரி நானும் இந்த ஒரு பிஸ்னஸில் போடுன்னு நினைப்பான். அது பண்ணால் தான் நம்ம தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி வரணும்னா வெளிநாடுடைய மேலை நாடுகளுடைய முதலீடு இங்கே வரணும். முதலீடு வேணும்னா விமான நிலையம் வேணும் தம்பி. அதனால தான் டெஃபினட்டாக கட்டணும். அந்த வகையில் மட்டும், ஆனால் அந்த வகையில் மட்டும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்கிறது நான் ஒத்துப்பேன். விமான நிலையம் முடக்குனா நாட்டோட வளர்ச்சியை டெஃபினட்டாக முடங்குற மாதிரி தான் இருக்கும். பரந்தூர் மக்கள் நேற்று அவங்களோட பேட்டிகளாக சமீபத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று விஜய் அவர்களை அறிவிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாருப்பா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட இந்த 100 நாள் ஆட்சியிலையும் இது ஒரு பெரிய பங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அறியாமைங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம், எங்களுக்கு எங்கள் வீட்டிலே இருக்கணும், எங்கள் குடிசையிலே நாங்கள் இருக்கணும், விஜய் அண்ணன் சொல்லிட்டாருப்பா அவர் பண்ணி தருவார்னு, அதை பண்ணி முடிச்சார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷனில் அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸ்டெர்லைட், நானும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஸ்டெர்லைட் நடக்கும்போது முதல்ல போட்டாங்க பார்த்தியா கவர்மெண்ட்டு பாவம் சுட்டாங்கன்னு நினச்சேன். அதை படிக்க 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 டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 கவர்னர்கிட்ட நான் ஸ்டெர்லைட்டை பற்றி கேட்கும்போது பட்டாங்க தமிழ்நாடுக்கு. ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே, ஜிடிபி எவ்வளோ போயிருக்குமே, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், மேபி லட்சக்கணக்கான குடும்பங்கள் சம்பாதிச்சிருப்பாங்களே, தமிழ்நாடுக்கு உலக அரங்கில் ஒரு பெரிய பேர் எடுத்துக்குமே, அது வந்து ஒரு லோக்கல் சண்டே ஆக்கி பண்ணிட்டாங்களேன்னு 2 வயசான எல்லாம் அறிந்த கவர்னர்ஸ் ஆளுநர்கள் என்கிட்ட சொல்லும்போது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதை பற்றி படித்தேன். அதை அந்த அந்த அறிவு நமக்கே லேட்டாக தான் வருது. அங்கே இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு ஃபுல்லாக அந்த பொருளாதாரத்தை பற்றி படிக்காமல் அதை பற்றி தெரியாமல் இருந்தால் எப்படி? அவங்களே பக்கத்தில் ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளாட் அவங்களுக்கு கட்டி விட்டு, ஃப்ளாட்லேயே ஜிம்மு, வாக்கிங் ஸ்பேஸு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ளாட்டோட விலை இப்போ இருக்கிற குடிசையோட விலையோட 10 மடங்கு மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க பசங்க மெடிக்கல் காலேஜில் போக முடியும். பக்கத்தில் டெஃபினட்டாக அவ்வளோ பேர் வந்திருந்தா நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அவங்க அங்கே வந்து மெடிக்கல் போக முடியும். நான் அப்படி நினைக்கிறேன். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நினச்சா அவங்க வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு குறுகிய வட்டத்தில் யோசித்து சந்தோஷப்படுறாங்க. அவங்கள நான் தப்பு சொல்லலை. அவங்களுக்குள்ளேயே எக்கனாமிஸ்ட் இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க. இது வந்து பரந்தூருக்கு ஒரு இழப்பு தான். பரந்தூருக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஏன் ஒரு விஷயம் நம்ம தெரிவித்தோடனே எதிர்ப்பு இருக்கும், தெரிவிச்சிட்ட அப்புறம் அந்த எதிர்ப்பை தாண்டி பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் பற்றி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பரந்தூர்லேயே ஏர்போர்ட் பண்ணிக்கலாம்ப்பா, அங்கே போட்டாங்கப்பா ஏர்போர்ட்டு, அங்கே பெருசாக வளர்ந்துருச்சுப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கையோடைய அப் அண்ட் டவுன். அதோட நம்மளும் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. மக்களுடைய ஒரு ஃபீலிங் போக போக அவங்களுக்கு தெரியும்.